கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பினியும் பினெகாசும் இருந்தார்கள். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்தில் அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிக்கேனு, இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதில் ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 2 வாரங்களாக யெகோவா சபயோத் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யெகோவா சபயோத். யெகோவா சபயோத் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா சபயோத் என்றால் என்ன பொருள்? யெகோவா சபயோத் என்று சொன்னால் the Lord of hosts என்று அர்த்தம், the Lord of ஆர்மிஸ் என்று அர்த்தம், சேனைகளின் கர்த்தர் என்று அர்த்தம், படைகளின் இறைவன் என்று அர்த்தம், ஒரு இராணுவத்தை வழிநடத்துகிற ஒரு தளபதி என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர் என்று அர்த்தம். ஆயிரமான தேவ தூதர்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்று அர்த்தம், கர்த்தர் என்று அர்த்தம். கோடியான தேவ தூதர்களுக்கு இவர் கர்த்தர் என்ற அர்த்தம், ஆண்டவர் என்ற அர்த்தம். அது மாத்திரமல்ல, இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த யெகோவா சபயோத் என்கிற இந்த நாமம் முதல் முறையாக சத்திய வேதத்தில் எங்கே வருகிறது, எத்தனை முறை வருகிறது, இந்த நாமத்தை முதல் முறையாக உச்சரித்தது யார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். பரலோகத்திலே ஏற்படுகிற, அங்கே உண்டாயிருக்கிற சத்தம் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். அதன் பிறகு யெகோவா சபயோத் நுகங்களை முறிக்கிறவர், யெகோவா சபயோத் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர், யெகோவா சபயோத் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். பிறகு நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் யெகோவா சபயோத் என்கிற இந்த நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே சில உதாரணங்களை நாம் பார்த்தோம். மோசே, இஸ்ரவேல் மக்கள் அங்கே சமுத்திரத்துக்கு, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக அவர்கள் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் எவ்வாறு அவர்களை பாதுகாத்தார், பராமரித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்த்தோம். சனகரிப்பு என்கிற அந்த ராஜா அச்சுறுத்துகிறான். அப்பொழுது இவன் எவ்வாறு ஜெபித்தான், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே என்று அவன் ஜெபித்து பாருங்க, அவன் அங்கே பதிலை பெற்றுக்கொண்டான், அவன் பாதுகாப்பை பெற்றுக்கொண்டான். ஒரு தேவதூதன் இறங்கி 1,85,000 பேரை அடித்து அன்றைக்கு சங்கரித்தான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இதை போல கோடிக்கணக்கான வல்லமையுள்ள தேவதூதர்களை தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் அவருக்கு பேரே சேனைகளின் கர்த்தர் என்று அர்த்தமாகும். அதன் பிறகு இன்னொரு உதாரணத்தை குறித்து நாம் பார்த்தோம். எலிசாவை பிடித்து வரும்படியாக அசீரியா ராஜா அவன் படைகளை அனுப்புகிறான், சேனைகளை அனுப்புகிறான். ஆனால் கர்த்தரோ அக்கினிமயமான ரதங்களை அனுப்பி, அக்கினிமயமான குதிரைகளை அனுப்பி அந்த மலை முழுவதும் நிரப்பி அவர்களை, அந்த எலிசாவையும்
கேயாசியையும் பாதுகாத்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே நாம் தேவனுடைய மனுஷனாய் இருக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, தேவன் சேனைகளை அனுப்பி நம்ம என்ன செய்வார்? பாதுகாப்பார். பிறகு கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். தாவீது கோலியாத்தை எவ்வாறு ஜெயித்தான், மேற்கொண்டான், வெற்றி பெற்றான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவன் சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு எதிராய் நான் வருகிறேன் என்று வருகிறான். விசுவாசமாய் பேசுகிறான். அவன் பேசின பேச்சிலேயே கோலியாத்து பாதி என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். இவன் பிறந்திருந்து யுத்த வீரன் கிடையாது, ஒரு ஆட்டு மேய்ப்பன். யுத்த வீரன் கிடையாது, யுத்தத்துக்கு ட்ரைனிங்லாம் எடுத்ததே கிடையாது, மிலிட்ரியில் போய் பயிற்சியெல்லாம் எடுத்ததே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஆட்டு மேய்ப்பன், ஒரு 16-17 வயசு பையன், அவ்வளோ ஒரு இளைஞன், அவ்வளோதான். அவனுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அவன் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே இறங்கி போனபடினாலே சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்து அவனுக்கு பாருங்க ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இவனுடைய ஜெயம் சமஸ்த இஸ்ரவேலுடைய ஜெயமாய் அன்றைக்கு இருந்தது. ஆமென். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்னாளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சத்திய வேதத்திலே அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த அன்னாள் யார் என்று சொன்னால் எல்கானாவினுடைய மூத்த மனைவியாகும். அன்னாளுக்கு திருமணமாகி பல வருடங்களாக இருந்தும் குழந்தை பாக்கியம் அவளுக்கு இல்லாமல் போனது. எனவே தன்னுடைய தங்கையாகிய பெனினாலையே தன் புருஷனுக்கு இவள் திருமணம் முடித்து கொடுத்தாள். பெனினாளுக்கு கிட்டத்தட்ட 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். இதை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அவன் எல்கானா சொல்லுகிறான், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு முக்கியம் என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த அன்னாள் ஏன் தன்னுடைய தங்கையையே தன்னுடைய புருஷனுக்கு அவள் திருமணம் முடித்து கொடுத்தாள் என்று சொன்னால், இது கானானியர்களுடைய வழக்கமாயிருந்தது. இது கானானியர்களுடைய மத்தியில் இருந்த ஒரு வழக்கமாகும். சரி, அங்கே இருந்த வழக்கம் என்ன? அங்கே இருந்து வந்த வழக்கம் என்னவென்று சொன்னால், கானானிலே ஒருத்திக்கு திருமணமாகி 10 வருடங்களாக குழந்தை இல்லை என்று சொன்னால், அந்த கணவன் அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை திருமணம் முடித்து கொள்ளலாம் என்கிற ஒரு வழக்கம் கானானிய ஜனங்கள் மத்தியிலே இருந்து வந்தது. எனவே தன்னுடைய கணவன் தன்னை தள்ளிவிடுவான் என்கிற சூழ்நிலை வரும் என்றால், தன்னுடைய கணவன் தன்னை தள்ளிவிடுவான் என்கிற சூழ்நிலை அங்கே வரும் என்று பாருங்க அங்கே அறிந்து கொண்டால், அந்த மனைவியே என்ன பண்ணுவாள் என்று சொன்னால், தன்னுடைய தங்கையை தன்னுடைய கணவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டியதாய் ஆகிவிடும். இது ஆதி காலத்திலே வாழ்ந்த கானானியர்கள் மத்தியில் இருந்த ஒரு வழக்கம். இன்றைக்கு ஒருவேளை இருக்குதான்னு தெரியல. ஆதி காலத்தில் இருந்த கானானியர்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு வழக்கம். இன்னைக்கும் கூட சில கிராமங்களில் கூட இப்படிப்பட்ட வழக்கங்கள் இருக்குது போல. எனவே இதைத்தான் இஸ்ரவேலர்களும் அன்றைக்கு பின்பற்றி வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். ஆகவே அங்கே பாருங்க ஒரு சிலரை அவர்களை விட்டு வைத்தார்கள் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே கானானியர்கள் மத்தியில் இருந்த வழக்கத்தை இப்பொழுது யார் பின்பற்றி விட்டார்கள்? இஸ்ரவேலர்களும் பின்பற்றி விட்டார்கள். பாருங்க, இப்படி பின்பற்றுவது எவ்வளவு தவறான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆகவே இந்த இஸ்ரவேலர்களும் கானானியர்களுடைய வழக்கத்தை, சில காரியத்தை இவர்கள் என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டார்கள், பின்பற்றினார்கள். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை குறித்து கூட நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் முதலாக கானானுக்கு வந்தபோது அவருடைய குடும்பத்தாரும் கூட இந்த கானானியர்களை, அவர்கள் மத்தியில் இருந்து வந்த வழக்கத்தை அவர்களும் கூட பின்பற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் கானானுக்கு வரும் பொழுது அவனுக்கு வயசு 75. இதை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து அழைக்கிறார். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்திலே. பிறகு 4, 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் புறப்பட்ட பொழுது ஆபிரகாமுக்கு வயது எத்தனை? 75 வயது என்று எழுதப்பட்டிருக்கும். எனவே இவர்கள் கானானுக்கு வருகிறார்கள். கானானுக்கு வந்து 10 வருஷங்களா என்ன இல்லை? ஆபிரகாமுக்கு சாராளுக்கு என்ன இல்லை?
குழந்தை இல்லை. எனவே 85வது வயதிலே சாராள் ஆகாரை அழைத்து வந்து ஆபிரகாமுக்கு என்ன செய்து விடுகிறாள். அப்போ கானானில் திருமணமாகி 10 வருஷமாகி குழந்தை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடலாம், மனைவியை தள்ளி விடலாம். இல்லை என்றால் மனைவியே தன்னுடைய என்ன செஞ்சிடலாம், தங்கையை திருமணம் முடித்து விடலாம் என்கிற ஒரு வழக்கம் இருந்து வந்தது. இதைத்தான் பாருங்க ஆபிரகாமும் பின்பற்றி இருக்கிறான், அன்னாளும் கூட என்ன செய்திருக்கிறாள், பின்பற்றி இருக்கிறாள். ஆகவே அன்னாளுக்கோ என்ன இல்லை, குழந்தை இல்லை. 10 வருஷங்கள் ஆகி என்ன செய்யலை, குழந்தை இல்லை. அதனால் அதுக்கு பிறகு தன்னுடைய சகோதரியை திருமணம் முடித்து கொடுத்துருக்கிறாள். அதுக்கு பிறகு அவளுக்கு ஒருவேளை 10 பிள்ளை பிறந்திருக்கலாம். ஒரு வருஷத்தில் ஒன்று பிறந்தாலும் எத்தனை வருஷம் ஆச்சு, அதே 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 15 20 வருஷத்துக்கு மேலே, 22 25 வருஷத்துக்கு மேலே யாருக்கு குழந்தை இல்லை, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அப்போ இவள் வந்து ஆலயத்திலே ஜெபிக்கிறதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, அன்னாள் என்றால் என்ன அர்த்தம், அன்னாள் என்றால் என்ன பொருள்? அன்னாள் என்று சொன்னால் கிருபை பெற்றவள் என்று அர்த்தம். நீங்கள் சத்தியவேதத்திலே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே வரக்கூடிய அன்னாள் என்கிற பேருக்கு பக்கத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். பிற்பாடு நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அன்னாள் என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? கிருபை பெற்றவள் என்று அர்த்தம். சரி, பெனினாள் என்றால் என்ன அர்த்தம்? பெனினாள் என்று சொன்னால் விலையேற பெற்ற கல் என்று அர்த்தம், விலையேற பெற்ற முத்து என்று அர்த்தம். the precious stone என்று அர்த்தம், the precious pearl என்று அர்த்தம். விலையேற பெற்ற கல், விலையேற பெற்ற முத்து என்று அர்த்தம். அருமையானவர்களை கவனியுங்கள், பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தபடியினால் தான் அவள் இந்த உலகத்தின் பார்வையிலே விலையேற பெற்றவளாய் இருந்தாள். அங்கே இஸ்ரவேல் மக்கள் கானானியர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அடே அப்பா விலையேற பெற்றவளியா, ஏன்னா அவளுக்கு எத்தனை பிள்ளை இருக்குது, 10 பிள்ளை இருக்குது. உலகத்தின் பார்வையில் பெனினாள் விலையேற பெற்றவளாயிருந்தாள். ஆனால் அன்னாளோ கர்த்தருடைய பார்வையிலே கிருபை பெற்றவளாயிருந்தாள். அன்னாள் யாராயிருந்தா, கர்த்தருடைய பார்வையிலே கிருபை பெற்றவளாயிருந்தாள். அருமையானவர்களை கவனியுங்கள், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே கிருபை பெற்றிருக்கிறோம். கல்வாரியின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக நாம் தேவாதி தேவனுடைய பார்வையிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், கிருபை பெற்றிருக்கிறோம். சத்தியவேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். எனவே கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் நமக்கு ஏற்ற வேளையிலே கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென். ஆகவே இன்னைக்கு சில காரியங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது. அவங்களுக்கு இது இருக்குது, இவங்களுக்கு இது இருக்குது, நமக்கு அது இல்லையே அப்படின்னு அதை நினைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படித்தான் பாருங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் சோர்ந்துடுறாங்க. ஏன் சோர்வு வருது? அவங்ககிட்ட இருக்கிறது என்ன செய்யலை, ஏன்ட்ட இல்லை, அவங்க வாங்கின பொருளை நம்மளால் வாங்க முடியல, அவங்க செஞ்ச காரியத்தை நம்மளால் செய்ய முடியல. அதனால் அவங்கள பார்க்குறாங்க, பார்த்த உடனே இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சோர்வு, ஒரு மனத்தாங்கள், அப்படியே மனது கரைந்துருது. அருமையானவர்கள், எப்பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு ஒருவேளை அந்த பொருள் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை அந்த பொருளை நம்மளால் வாங்க முடியாமல் இருக்கலாம். கர்த்தருடைய கிருபை ஏற்ற வேலையிலே அதை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லா காரங்க பற்றி சொல்லுவோம். கர்த்தருடைய கிருபை ஏற்ற வேளையிலே எனக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். ஆகையால் நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைங்க, எதை? கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்குது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். வாசிப்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினாலே நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறேன். ஆமென். அப்ப இதை போதும் நினைக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய கல்வாரி பாடுகள் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, இயேசுவின் மித்தமாக
எனக்கு கிருபையின் மேல் கிருபை உண்டாயிருக்கிறது, நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறேன். ஆகையால் நான் யாரை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது, யாரையும் பார்த்து நான் இலக்கரிச்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது, யாரையும் பார்த்து நான் தொய்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ கிருபை என் மேல இருக்கிறபடினால எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவ கிருபை கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென். தேவ கிருபை கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென். நம்முடைய நெற்றி வேர்வை அல்ல, நம்முடைய புஜ பராக்கிரமம் அல்ல, நம்முடைய பேச்சு திறமை அல்ல, நம்முடைய உழைப்பு அல்ல, நம்முடைய சம்பாத்தியம் அல்ல, தேவாதி தேவனுடைய கிருபை அது கொண்டு வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? சேர்க்க ஆரம்பிக்கும். ஆகவே நம்முடைய உழைப்பின் மேல கண்ணை பதிக்க கூடாது, நம்முடைய நெற்றி வேர்வை மேல கண்ணை பதிக்க கூடாது, நம்முடைய சர்டிபிகேட் மேல கண்ணை பதிக்க கூடாது. ஆமென். நம்முடைய வேலையின் மேலே கண்ணை பதிக்க கூடாது. கர்த்தருடைய கிருபையின் மேலே என்ன செய்யணும்? அப்படியே கல்வாரியின் மேலே கண்ணை என்ன செய்ய வேண்டும்? பதிக்க வேண்டும். ஆகவே அன்னாள் கிருபை பெற்றவளாய் இருந்தாள், நாம் கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆமென். எல்லா கரங்களை சொல்லுவோம், நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறேன். ஆமென். சரி, அன்னாள் என்ன ஜெபித்தாள்? ஆலயத்துக்கு போய் அவள் என்ன ஜெபித்தாள்? என்ன சொல்லி அவள் ஜெபித்தாள்? சிலர் பாருங்க என்ன சொல்றாங்க, அன்னாள் அழுது ஜெபம் பண்ணாயா? அதாயா பதில் வந்துச்சு. எப்படி ஜெபம் பண்ணா? அழுது ஜெபம் பண்ணா, அதனால என்ன செஞ்சிச்சு? பதில் வந்துச்சு. இல்ல 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 அழுது ஜெபிச்சு எல்லாரும் பதில் பெற்றுட்டாங்களா? இல்ல. நீங்கள் கவனிக்கணும், அவள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறிப்பா சொல்லி ஜெபம் பண்றா. அதைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்றா, அதனாலையும் பதிலை பெற்றுக்கொண்டாள். அது இப்போ நம்ம அதை பார்க்க முடியாது. அங்கே என்ன சொல்றா? ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள், ஒரு பொருத்தனை பண்ணி பதிலை பெற்றுக்கொள்கிறாள். அது ஒரு விவா பாயிண்ட் இருக்கட்டும், அம்மா அதை அன்னைக்கு பார்க்கல. ஆனால் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லி தான் அவள் ஜெபிக்கிறாள். அதனால தான் அவள் என்ன செய்தாள்? தன்னுடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டாள். ஆகவே அழுததுனால அல்ல, கண்ணீர் சிந்தனால அல்ல, நெடுமுழங்கால நின்றதுனால அல்ல, மொட்டையை போட்டு தேய்ச்சனால அல்ல, குடலை சுருக்கிறனால அல்ல, அவள் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறாள். அதனால தான் அவள் ஜெபத்துக்கு என்ன செய்தாள்? பதிலை பெற்றுக்கொண்டாள். வாசிப்போம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு பொருத்தனை என்ன செய்தாள்? பண்ணினாள். அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி என்ன பண்ணி? விண்ணப்பம் பண்ணி. எவ்வாறு விண்ணப்பம் பண்ணி? இங்கே நான் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி அவள் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம், அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனிங்கள், திடீரென்று அன்னாள் சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி சொல்லி ஜெபிக்கிறா? சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்கிறாள். இதற்கு முன்னதாக வாழ்ந்த யாருமே இவ்விதமாய் சொல்லி ஜெபித்ததே கிடையாது. நீங்க வாசித்து பார்க்கலாம் சத்தியவேதத்தை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசேப்பு, இதுக்கு முன்னால வாழ்ந்த யாருமே சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிச்சதா நீங்க வாசிக்கவே முடியாது. திடீர்னு இவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறா? சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறாள். அன்னாலோ சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன பொருள்? சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னால்
சேனைகளை எல்லாம் படைத்தவர் என்று அர்த்தம். சர்வ சேனையை உண்டாக்கினவர் என்று அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? சேனைகளை எல்லாம் படைத்தவர் என்று அர்த்தம். சர்வ சேனையையும் உண்டாக்கினவர் என்று அர்த்தம். சரி, சர்வ சேனையெல்லாம் உண்டாக்கினார் என்றால் அப்ப அவர் எதையெல்லாம் உண்டாக்கினார்? சர்வ சேனையெல்லாம் அவர் உண்டாக்கினார் என்று சொன்னால் அப்ப அவர் எதையெல்லாம் உண்டாக்கினார்? வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அருமையானவர்களை கவனியுங்கள். வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்றால் அப்ப 2 விதமான சேனைகள் இருக்கிறது என்று அர்த்தம். 2 விதமான சேனைகள் இங்கே நான் பார்க்கிறோம். வானமும் பூமியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளின் சர்வ சேனையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. வானமும் பூமி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதன் பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளின் சர்வ சேனையும் என்று உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 2 விதமான சேனைகள் இருக்கிறது. வானத்துக்குரிய சேனை, பூமிக்குரிய சேனை. இந்த வானத்துக்குரிய சேனையும் பூமிக்குரிய சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்றுதான் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வானத்துக்குரிய சேனை என்றால் என்ன? வானத்துக்குரிய சேனைகள் என்றால் அவைகள் எவைகள்? வானத்துக்குரிய சேனைகள் என்று சொன்னால் வானத்திலே காணப்படுகிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் பாருங்க ராசிகள், பாருங்க இன்னும் ஏராளமான கோள்கள், இவைகள் எல்லாமே வானத்துக்குரிய சேனைகள். வாசிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? வானத்தில் இருக்கக்கூடிய சர்வ சேனைகளாகிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகளை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது? தாழ விழுந்து பணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். ரைட், இருக்கட்டும். ஆனா இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? வானத்துக்குரிய சேனை என்றால் எவைகள்? அதைத்தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள். அப்ப இவைகள் தான் எவைகள்? வானத்துக்குரிய சேனைகள் என்று அர்த்தம். சரி, பூமிக்குரிய சேனைகள் என்றால் எவைகள்? பூமிக்குரிய சேனைகள் என்றால் எது? பூமிக்குரிய சேனைகள் என்று சொன்னால் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், சமுத்திரத்திலே வாழக்கூடிய நீர்வாழ் ஜந்துக்கள், நீர்வாழ் ஜீவராசிகள், பிறகு நிலப்பரப்பிலே வாழக்கூடிய மனிதர்கள், இவர்கள் எல்லாரும் தான், இவைகள் எல்லாம் தான் எனது பூமிக்குரிய சேனைகள். ஆமென். வானத்துக்குரிய சேனைகள் எவைகள்? சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள், ராசிகள், கோள்கள், இவைகள் எல்லாம். பூமிக்குரிய சேனைகள் எவைகள்? மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள், பிறகு மனிதர்கள், இவர்கள் எல்லாருமே பூமிக்குரிய சேனைகள். அதை குறித்து தான் இங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானத்துக்குரிய சேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன, பூமிக்குரிய சேனைகள் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று இங்கே நான் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வானத்துக்குரிய சேனைகளுக்கு எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்களா? வானத்துக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. வானத்துக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் கிடையாது. வானத்துக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய அந்த பொட்டன்சியல், அந்த வல்லமை, அந்த சக்தி அதுகளுக்கு கிடையவே
கிடையாது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் இவைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை தேவன் என்ன செய்யவில்லை, தேவனே கொடுக்கல. அதை நீங்கள் கவனிக்கணும். சூரியன் குட்டி போட்டதை பார்த்துருக்கிறீங்களா? அது குட்டி போடாது. ஒரு சந்திரன் இன்னொரு சந்திரன் என்ன செய்யாது, பெற்றெடுக்காது, பிறப்பிக்காது. ஒரு சூரியன் இன்னொரு சூரியனை என்ன செய்யாது, பெற்றெடுக்காது, பிறப்பிக்காது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு நட்சத்திரம் தான். சூரியன் அது பாட்டுக்கு குட்டியை போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சூரியனுடைய வெப்பமே இங்கே என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. பூரா கருப்பாக போயிடுறோம். என்ன கருப்பாக போயிட்ட? வெயில் அலைஞ்சியா, வெயிலில் சுத்துனையா? ஒரு சூரியனுக்கே இங்கே என்ன செய்ய முடியல, முடியலை. இதில் சூரியன் குட்டி போட்டுக்கிட்டே போச்சுன்னா என்ன ஆகும்? சூரியன் இது பூமி உருண்டை அப்படியே கருகி சாம்பலாகி பவுடராக போயிடும், ஒன்றும் இருக்காது. ஆமே. ஆகவே ஒரே ஒரு சூரியனே போதும்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அதுக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் என்ன செஞ்சிட்டாரு, கொடுக்காம வச்சிட்டாரு. எனவே வானத்துக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் கிடையவே கிடையாது. அந்த ஆற்றலை தேவன் அவைகளுக்கு கொடுக்கல. அது மாத்திரமல்ல, வானத்துக்குரிய சேனைகளுக்கு மரணமும் கிடையாது. மறிக்கக்கூடிய அந்த இது என்னதுல, அது என்ன செய்யல, அவைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஓகே. அது மாத்திரமல்ல, பூமிக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த ஆற்றலை தேவன் என்ன செய்திருக்கிறார், அவைகளுக்கு கொடுத்திருக்கிறார். மனிதன் மனிதனை பெற்றெடுக்கிறான், மிருகங்கள் மிருகங்களை பெற்றெடுக்கிறது, பறவைகள் பறவைகளை பெற்றெடுக்கிறது, மீன்கள் மீன்களை பெற்றெடுக்கிறது, ஆடுகள் ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்கிறது, பெற்றெடுக்கிறது. ஏனென்று சொன்னால் பழுகி பெருகக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை, அந்த ஆற்றலை தேவனே அவைகளுக்குள் என்ன செய்து விட்டார், வைத்து விட்டார். எனவே அன்னாள் எங்கே போய் எந்த வசனத்தை மனதிலே வைத்துக்கொண்டு இவள் ஜெபிக்கிறாள் என்றால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மனதிலே வைத்துக் கொண்டுதான் அவள் இங்கே ஆலயத்திலே வந்து, சீலோவிலே இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிறாள். என்ன சொல்லி ஜெபிக்கிறாள்? சேனைகளின் கர்த்தாவே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அதுக்கு பிறகு வந்த யாரும் இப்படி சொல்லி ஜெபிச்சதா நீங்க சத்தியவேதத்தில் என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது. எல்கானாவே அப்படி சொல்லி ஜெபிக்கலையே. இதுல இவ குறிப்பா இந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறா. அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த யூத ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து தேவனுடைய நாமத்தை அவளை ஈஸியா சொல்ல மாட்டாங்க. யெகோவா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த நாமத்தை அந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக அதோனாய் என்று சொல்லுவார்கள். அதோனாய், கர்த்தர் என்று சொல்லுவார்கள், ஆண்டவர் என்று சொல்லுவார்கள், பயப்படுவாங்க. ஆனா இவ பாருங்க, டைரக்டா அங்க போய் அந்த வசனத்தை என்ன செய்யறா, மென்ஷன் பண்ணி அவ சொல்றா, வானத்துக்குரிய சேனைகளை பூமிக்குரிய சேனைகளை படைத்த கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, சர்வ சேனையை உண்டாக்கின கர்த்தாவே என்று சொல்லி அவள் அங்கே ஜெபத்தை ஆரம்பித்து ஜெபிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, அன்னாள் வானத்துக்குரிய சேனையா அல்லது பூமிக்குரிய சேனையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இந்த அன்னாள் இருக்காளே, இவ வானத்துக்குரிய சேனையா அல்லது பூமிக்குரிய சேனையா? பூமிக்குரிய சேனை. எனவே அன்னாள் கர்த்தரை பார்த்து அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லுகிறாள். சர்வ சேனையை உண்டாக்கினவரே என்று அவள் சொல்லுகிறாள். சேனைகளின் கர்த்தாவே என்றால் என்ன அர்த்தம்? பழுகி பெருக பண்ணுகிறவரே என்று அர்த்தம். நல்லா கவனிங்க. அவ அவ்வளவு குறிப்பா, அவ்வளவு துல்லியமா அவள் வந்து ஜெபிக்கிறாள். இந்த அன்னாளுக்கு வந்து குழந்தை இல்லாமல் போனதுக்கு பல காரணங்களை வந்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த எல்கானா யாருன்னா,
மோசையின் காலத்திலே மோசைக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் பாவம் செய்தபோது பூமி இரண்டாக பிளந்து அங்கே என்ன செய்தார்கள்? சிலர்கள் மூழ்கி போனார்கள். அந்த வம்சத்தில் வந்தவன் தான் இந்த எல்கானா என்று வேத வல்லுநர்கள் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அதனால இந்த எல்கானா ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பை இழந்து போன ஒரு சந்ததி. அது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அன்னாள் அவள் குறிப்பாய் ஜெபிக்கிறாள். என்ன சொல்லி ஜெபிக்கிறாள்? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவனை யாரு கொடுத்துருவேன்? இவளைத்தான் அன்னைக்கே இந்த சந்ததி ஒதுக்கி வச்சாச்சே. இந்த எல்கானா வேற யாரும் கிடையாது, மோசையினுடைய சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்களுடைய சந்ததியார்கள். அன்னைக்கு அவங்க சபைக்கு விரோதமாய் எழுமினபடினாலே ஆசாரிய ஊழியம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களை எல்லாத்தையும் அன்னைக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகளாக தாண்டி இவங்களுக்கு ஆசாரிய ஊழியமே கிடையாது. இவ என்ன தைரியத்தில் என் பிள்ளைய ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. என்ன தைரியத்தில் ஜெபம் பண்ண அவனை கொண்டு நான் என்ன செஞ்சிருவேன்? ஆலயத்துக்குள்ளே நுழையவே கூடாது. ஆலயத்தில் உனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு உனக்கு எல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு? ஒதுக்கியாச்சு. ஆனா இவ சொல்றா, சேனைகளின் கர்த்தாவே, பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தாவே, என் கற்பத்தை திறப்பீரானால், என் கற்பத்தில் ஒரு குழந்தையை நீ தருவீர் என்று சொன்னால் அவனை உங்களுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்தவருக்கு என்ன செய்வேன்? நீங்க ஆச்சரியமா இருக்கும். சாமுவேல் பிறந்ததுக்கு பிறகு அங்கே கொண்டு கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுறா. இப்போ நைட் நேரத்தில் சாமுவேல் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், சின்ன பையன். ஏலி அங்கே கட்டில் படுத்து கிடக்கிறாரு. கர்த்தர் கூப்பிடுறாரு. என்ன செய்கிறாரு? சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. இவர் தாத்தா தான் கூப்பிட்டாருன்ட்டு எந்திரிச்சு போய் கேட்குறான். உங்களுக்கு தெரியும். அப்புறம் சொல்லி கொடுக்குறாரு அவரே. அடுத்த முறை கூப்பிட்டா கர்த்தாவை சொல்ல அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு, இவன் அடுத்த முறை படுத்து கிடக்கிறான். சாமுவேலே சாமுவேலேன்னு சொல்லி கர்த்தர் கூப்பிடுறாரு. இவன் என்ன பண்ணிட்டானா, நேரம் அந்த திரையை வலிக்கிட்டு திரைக்குள்ள உள்ள போயிட்டானா. அங்க உடன்படிக்கை பெட்டி இருக்குது, உள்ள நுழையவே கூடாது. உள்ள போயிட்டானா பாருங்க. உள்ள போய் கர்த்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆளு. கர்த்தர் பாருங்க என்ன மாதிரி காரியங்களே செய்யறாரு பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி இவ ஜெபிக்கிறா. எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பீரன்னா, ஆண் குழந்தைய, அவனை உங்களுடைய ஊழியத்துக்கு என்ன செய்யறேன்? கொடுக்குறேன். உள்ளேயே நுழையக்கூடாது, உள்ளேயே வரக்கூடாது, ஆசாரிய ஊழியமே கிடையாதுன்னு சொல்ற ஆளுக்கு கடவுள் என்ன பண்ணிட்டார்? கடைசியில் அவனே உள்ள வரவழைச்சு அவன் கூட பேசி அவனை இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா எடுத்து கர்த்தர் என்ன செய்தார்? நிறுத்தினார். ஆச்சரியமா இருக்கிறது. அந்த மேப்பெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கீழே வரைக்கும் அவ்வளவு ஜனங்களும் சாமுவேலை கண்டு பயப்படுகிறார்கள். ராஜாக்கள் பயப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார்? சாமுவேலை உயர்த்தி வைத்தார். ஆகவே இந்த அன்னாளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு டெப்தா போகுது பாருங்க, எந்த அளவுக்கு ஆழம் அது போகுது பாருங்க. ஆமென். அதனால தான் பாருங்க புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், விசுவாசம் தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்னாள் பாருங்க என்ன சொல்லி அவள் ஜெபிக்கிறாள் என்றால், கர்த்தாவே, நான் பூமிக்குரிய சேனை. நான் யாரு? நான் பூமிக்குரிய சேனை. நான் பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை நீரே எனக்குள்ளே வைத்திருக்கிறீர். எனவே இந்த வேளையில் நான் சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தாவே, நீர் என் கற்பத்தை திறந்து எனக்கு குழந்தையை தாரும். நீர் எனக்கு என் கற்பத்தை திறந்தருளும், எனக்கு பிள்ளையை தாரும். ஏனென்று சொன்னால் நீர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளெல்லாம் படைத்தவர். வானத்துக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் இல்லை, பூமிக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றலை வச்சதே நீங்க தான். ஆகவே இப்ப நான் பழுகி பெருகாமல் இருந்தால் அது சரி கிடையாது. நான் பழுகி பெருகியே ஆக வேண்டும், நான் பிள்ளையை பெற்றெடுத்தே ஆகணும். சேனைகளின் கர்த்தாவே, யெகோவா சபையோத்தே, என்னை பழுகி பெருக பண்ணும் என்று என்ன செய்கிறாள்? அவள் அங்கே ஜெபிக்கிறாள்.
சேனைகளின் கர்த்தாவே என்று உச்சரித்தாள், பதில பெற்றுக்கிட்டாள். இவ அழுது புரண்டு ஜெபம் பண்ணனாலாம் கிடையாது. எல்லாரும் தான் அழுகிறாங்க. எத்தனை கிறிஸ்தவங்க அழுகிறாங்க? 10 வருஷமா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, 25 வருஷமா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சில கிறிஸ்தவங்க சொல்றாங்க, அழுகிறதுக்கு இனிமேல் கண்ணீரே இல்லைங்கய்யா, உடம்பெல்லாம் பாருங்க வத்தி போச்சு. அப்ப நம்முடைய அழுகை, நம்முடைய கண்ணீர் பதில கொண்டு வராது. ஆமென். விசுவாசம், கல்வாரி சிலுவையின் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய காயத்தின் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய தழும்புகள் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய நாமத்தின் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மேலே வைக்கிற விசுவாசம். ஆமென். சேனைகளின் கர்த்தாவே என்கிற அந்த நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து இவள் ஜெபத்தை ஏறெடுக்கிறாள், ஜெபிக்கிறாள். சேனைகளின் கர்த்தாவே என்று உச்சரித்தாள், பதிலை பெற்றுக்கொண்டாள். ஒரு குழந்தை மட்டும் இல்ல, 7 குழந்தை பெற்றெடுத்துட்டா. அன்னாள் மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள் என்று நாம் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனை பெற்றாள்? 7 பெற்றாள். இவ கேட்டது 1. கர்த்தர் பார்த்தாரு, சேனைகளின் கர்த்தாவின் சொல்லிட்டேல, சேனையின் கர்த்தாவின் உச்சரிச்சிட்டேல, சர்வ சேனை உண்டாக்கின தேவனை என்று சொல்லிட்டேல, பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தாவின் சொல்லிட்டேல, உன்னைய பழுகி பெருக பண்ணாம நான் விட மாட்டேன். நீயா போதும் சொல்லணும். ஆண்டவரே போதும் ஆண்டவர் 7க்கு மேல அப்படி நீ சொல்லணும். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே அன்னாள் இவ்விதமாய் பாருங்க சொல்லி ஜெபித்த போது அவராலேயே ஒண்ணுமே என்ன செய்ய முடியல. அதனால கரெக்டா பிள்ளையை கொடுத்துட்டாரு. சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிச்சா, ஜெபிச்ச மாத்திரத்தில் அவரால் என்ன செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அதனால கர்த்தர் செஞ்சார், குழந்தைய கொடுத்துட்டார். ஆகவே அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது அவர் மறுத்து பேசவே முடியாது. எத்தனைக்கு புரிஞ்சு? மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி நாம ஜெபம் பண்ணிட்டோம்னா அவராலேயே என்ன செய்ய முடியாது, இப்ப மறுத்து பேச முடியாது. அவர் அதை செய்தேதான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். ஆமென். அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டவர். தேவன் வார்த்தையின் தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். தேவன் எல்லாவற்றை பார்க்கலாம் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவன் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். ஆகவே ஜெபத்துல போய் சும்மா சலபுலான்னு சொல்லி என்னத்தையாதும் ஜெபம் பண்ணி என்னத்தையாவது குமிச்சு வச்சிடக்கூடாது. சோறை குமிச்சு வச்சது மாதிரி, சப்பாத்தியை சுட்டு அடுக்கி வச்சது மாதிரி என்னத்தையாவது என்ன செஞ்சுட்டு குமிச்சு வச்சுட்டு வந்துடக்கூடாது. போய் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கணும், அவருடைய வாக்குத்தத்தங்களை உச்சரிக்கணும், அவருடைய ரத்தத்தை உச்சரிக்கணும், அவருடைய காயங்களை உச்சரிக்கணும். இப்படிலாம் வந்தா அவராலேயே பதில் கொடுக்காம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவர் பதில் கொடுத்தே ஆவார். ஆமென். சரி, விஷயத்துக்கு வருவோம். நீங்க வானத்துக்குரிய சேனையா அல்லது பூமிக்குரிய சேனையா? சத்தம் பத்தாது. நீங்க வானத்துக்குரிய சேனையா அல்லது பூமிக்குரிய சேனையா? பூமிக்குரிய சேனை. அப்படி என்றால், அதாவது நீங்கள் பூமிக்குரிய சேனை தான் என்றால் நீங்கள் பலுகி பெருகியே ஆக வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்ல கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் பூமிக்குரிய சேனை, ஆகையால் நான் பலுகி பெருகியே ஆக வேண்டும். ஆமென். உங்கள் பொருளாதாரத்திலே நீங்கள் பலுகி பெருகியே ஆக வேண்டும். உங்கள் காணியாட்சியிலே நீங்கள் பலுகி பெருகியே ஆக வேண்டும். உங்கள் நிலம் புலத்திலே நீங்கள் பலுகி பெருகியே ஆக வேண்டும். உங்கள் சொத்து பத்துக்களிலே நீங்கள் பலுகி பெருகியே ஆக வேண்டும். உங்கள் பிள்ளைகள் பலுகி பெருகியே ஆக வேண்டும். எல்லாவற்றிலும் பலுகி பெருகியே ஆகணும். பிள்ளைகளை பெற்றெடுத்து பலுகி பெருகணும். பிள்ளைகளை பெற்றெடுத்து பலுகி பெருகிறது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலையும். ஆமென். சமாதானத்திலே பலுகி பெருகணும், சுகத்திலே பலுகி பெருகணும், நிலம்புலத்திலே பலுகி பெருகணும், காணியாசிலே பலுகி பெருகணும். ஆமென். சொத்துக்களிலே பலுகி பெருகணும், பொருளாதாரத்திலே பலுகி பெருகணும். அவர் நாமம் யெகோவா சபயோத். ஆமென். சேனைகளின் கர்த்தர். எனவே அன்னாள் தன்னுடைய விசுவாசத்தினாலே தன்னுடைய கற்பத்தை திறக்கும்படியாக கர்த்தரிடத்திலே அவள் ஜெபித்தாள். ஆமென். அன்னாள் தன்னுடைய விசுவாசத்தினாலே தன்னுடைய கற்பம் திறக்கப்படும்படியாய் அவள் கர்த்தரிடத்தில் என்ன செய்தாள்?
சேனைகள் கர்த்தரிடத்திலே அவள் ஜெயித்தாள். சத்தியவேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. ஆமென். உங்கள் விசுவாசமே. ஆகவே மறுபிறப்பின் மூலமாக இந்த ஆற்றலை, அதாவது பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை தேவன் நமக்குள்ளே என்ன செய்து விட்டார்? வைத்து விட்டார். ஒருவேளை பாவத்தின் மித்தமாக இந்த பழுகி பெருகிறது ஸ்டாப் ஆகிருக்கலாம். ஆதாம் பாவத்தில் விழுந்துட்டான். அதுக்கு பிறகுதான் இந்த உலகம் என்ன செய்திருக்கிறது? பழுகி பெருகி இருக்கிறது சரீரத்தில். அதனால பாவத்தில் பிறந்து வளர்ந்ததுனால பாருங்க, சில குடும்பங்களில் எந்த ஒரு பெருக்கமும் இருக்காது, ஒரு ஐஸ்வர்யம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சுகம் இருக்காது, பலன் இருக்காது, எந்த நன்மைகள் இருக்காது. அப்படியே குறுகிக்கிட்டே போவாங்க. எப்படி போவாங்க? குறுகிக்கிட்டே போவாங்க. அப்படி தேய்ந்து கொண்டே போவார்கள். நான் சொல்லுகிறேன், என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே இந்த மறுபிறப்பின் மூலமாக, அதாவது பழுகி பெருகக்கூடிய இந்த ஆற்றலை, ஆமென், மறுபிறப்பின் மூலமாக இந்த ஆற்றலை, அதாவது பழுகி பெருகக்கூடிய இந்த ஆற்றலை, இந்த கெப்பாசிட்டியை தேவன் மறுபடியுமாய் நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாவற்றிலும் பழுகி பெருகியே ஆக வேண்டும். ஆமென். எனவே நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். பக்கத்தில் கைப்பட்டு சொல்லுங்க, நீங்க குறுகி போக மாட்டீர்கள், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். ஏனென்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் மேலே கண்களை பதியுங்கள், நிச்சயமாய் பழுகி பெருகுவீர்கள். ஆமென். எல்லாரும் எளிமையாக இருப்போம், நாம் ஜெபிப்போம். ஓ தேவனே, எல்லாவற்றிலும் பழுகி பெருகணும். ஞானத்தில் பழுகி பெருகணும், விவேகத்தில் பழுகி பெருகணும், அறிவில் பழுகி பெருகணும், பொருளாதாரத்தில் பழுகி பெருகணும், சுகத்தில் பழுகி பெருகணும். ஆமென். ஐஸ்வர்யத்தில் பழுகி பெருகணும், செழிப்பில் பழுகி பெருகணும், எல்லாவற்றிலும் பழுகி பெருகணும். பிள்ளை இல்லையா? பிள்ளை விசுவாசிக்கணும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை விசுவாசிக்கணும். சேனைகளின் கர்த்தாவே, பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தாவே, பழுகி பெருக பண்ணக்கூடிய ஆற்றலை எனக்குள்ள வைத்த கர்த்தாவே, ஏற்ற வேளையிலே நீர் எனக்கு குழந்தையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த கற்பம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் பழுகி பெருகுகிறேன் என்று உச்சரியுங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தையை தருவார். குழந்தையை மாத்திரமல்ல, எல்லாவற்றிலையும் பெருக்கம், எல்லாவற்றிலையும் பெருக்கம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சுருக்கத்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். அவர் சொன்னார் ஆபிரகாம் இடத்திலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய கூட்டமாக்குவேன், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள் என்று. ஈசாக்கினிடத்திலே சொன்னார், யாக்கோபினிடத்திலே சொன்னார், பழுகி பெருகுவீர்கள் என்று. கர்த்தர் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள், நீங்கள் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஆமென். ஆகவே எல்லாவற்றிலும் பழுகி பெருக வேண்டும். சபை பழுகி பெருக வேண்டும். உண்மை உத்தமமான ஆத்துமாக்களாலே சபை பழுகி பெருக வேண்டும். ஆமென். வலது பக்கத்திலேயே பழுகி பெருக வேண்டும், இடது பக்கத்திலே பழுகி பெருக வேண்டும். சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம், சீசருடைய தொகை மிகவும் பெருகிற்று, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சபை பழுகி பெருக வேண்டும். சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் சபையை பழுகி பெருக பண்ணும். எல்லாரும் உச்சரிப்போம். யெகோவா சபையோத்தே, சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் சபையை பழுகி பெருக பண்ணும். புருஷர்களாலே நிரப்பும், வாலிபர்களாலே நிரப்பும், சிறுவர்களாலே நிரப்பும், பெண்களாலே நிரப்பும். ஆண்டவரே, வயோதிபர்களாலே நிரப்பும், உண்மை உத்தமுள்ள ஆத்துமாக்களாலே நிரப்பும். சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் சபையை நீர் பழுகி பெருக பண்ணுகிறீர். சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் சபையை நீர் பழுகி பெருக பண்ணுகிறீர். சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் சபையை பழுகி பெருக பண்ணுகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள். வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உங்களை பெருக பண்ணுவேன். பூமியின் தூளத்தனையாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, பெருக்கத்தின் தேவனே, ஓ பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தாவே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை இந்த வேலையில நாங்கள் உச்சரிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே பெருக்கங்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, காணியாச்சிலே நிலம்புலத்திலே இயேசு நாமத்தில் பெருக்கங்கள் ஏற்படுவதாக. இயேசு நாமத்தில் பண விஷயத்திலே பெருக்கங்கள் ஏற்படுவதாக. இயேசு நாமத்தினாலே கர்த்தா சரீரத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாவதாக. ஆடு மாடுகள் பழுகி பெருகுவதாக. மிருக ஜீவன்கள் பழுகி பெருகுவதாக. பறவைகள் பழுகி பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தோட்டம் துறவுகள் பழுகி பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சொத்து பத்துகள் பழுகி பெருகுவதாக. ஆண்டவரே, நீர் பெருக்கத்துக்கு என்று அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கர்த்தா திருமணமாய் குழந்தைகள் பழுகி பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தா அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் திருச்சபை பழுகி பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சொல்லுகிறோம். தேவனுடைய சபையிலே தேவ ஜீவன் இருக்கிறது. ஆகவே ஜீவன் இருக்கிற எதுவுமே பழுகி பெருகும். கர்த்தாவே, எங்கள் சபை பழுகி பெருகிறபடியால் நன்றி. ஆண்டவரே, பழுகி பெருகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபை பழுகி பெருக முடியாது நாங்கள் சொல்லுகிறோம். விசுவாசத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தை கனமணுகிறவரே, விசுவாசத்தை கனமணினபடியால் நன்றி. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.